ஒரு சின்ன குழந்தை அவங்க வீட்ல உட்காந்து ஃபேமிலி ஃபோட்டோவ வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு பெட் டாகும் இருக்கு. அதே நேரம் பின்னாடி லைட்டா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவும், அப்பாவும் சண்டை போட்டு பிரியறாங்க. இங்க தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதை எல்லாமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு உலகத்துல எப்படி ஒரு ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்க அப்படியே மூழ்கி போய் அடிக்ட் ஆகி அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோமோ எல்லாரும், அதே மாரி இன்னும் ஒரு 30, 40 இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு, எப்படி மனுஷங்கள்லாம் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அதுக்கு ஈக்குவலா எல்லாமே ரோபோட்ஸ். ரோபோட்ஸ் எல்லாம் வந்து மனுஷங்க மாரியே நடந்து போறது, வர்றது, கிளீன் பண்ற ஆளுங்களாவும் அப்படி இப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி பாதி உலகத்துல மனுஷங்க மாதிரியே அந்த ரோபோட்ஸும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு ஜெனரேஷன பத்தின ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மூவி தான் இந்த படம். ஓகே. இந்த கதையோட ஹீரோயின் தான் இந்த சின்ன பொண்ணு. இவளோட பேரு மெய். இந்த மெய்யோட அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்க கூடவே ஒரு பெட் டாகும், அவங்க ஒரு ரோபோட்டையும் அவங்க வீட்ல ஒரு ஆள் மாதிரியே இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு கார்ல வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. கார் போற வழியெல்லாம் பாருங்களேன், மேல ஏதோ ரோபோட் பறக்குது, ஃப்ளையிங் டாக்ஸி மாரி. உலகமே அப்படியே ரோபோட்ஸ்னால வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி போய்க்கிட்டு இருக்கிறப்ப கூட அவ அவ ஹேர பார்த்தா ஒரு பர்ப்பிள் கலர்ல இருக்கு அந்த மேயோட ஹேர். அத அவங்க அம்மா சொல்றாங்க, "அத ஃபிக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல வராங்க. "இல்ல நல்லா தான் இருக்கு. எனக்கு இதான் புடிச்சிருக்கு" அப்படின்லாம் சொல்றா. அப்ப கூட அவங்க அம்மா உள்ள இருந்து ஒரு சீப் எடுக்குறாங்க. அத வச்சு அத ஃபிக்ஸ் பண்றதுக்கு. பார்த்தா அந்த சீப்பு கூட ரோபோட் தான். அவ அப்படியே ஃபெட் அப் ஆகி, அவளுக்கு என்ன பிரச்சனைனா, "எல்லாமே ரோபோட் தானா?" அப்படின்னு நேச்சுரலாவே அவளுக்கு இதனாலயோ என்னமோ அந்த ரோபோட்ஸ் மேல ஒரு வெறுப்பிலே இருக்கா. ஸோ இவங்க போய் இறங்குற இடம் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாரி இருக்கு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தா, எப்படி இங்கெல்லாம் வந்து ஐஃபோன் ரிலீஸ் பண்றாங்க, புது மாடல் ரிலீஸ் ஆகுதுன்னோன, ஒரு பெரிய கியூ நின்னு அத வாங்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு புது விதமான ஒரு ரோபோட் வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. அந்த இடத்துல கியூவ பார்த்தா செம்ம பெருசா இருக்கு. அப்படியே எஸ்கலேட்டர சுத்தி சுத்தி ஸ்பைரல் மாரி போயிட்டே இருக்கு. அதுல இவங்க அப்படியே நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெய்க்கு அந்த இடத்துல இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல போல. அவ கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க அம்மா அந்த ரோபோட் கிட்ட தான் பேசுறாங்களே தவிர, மெய் கிட்ட எதுவுமே பேசல. இவளும் பார்க்குறா. அப்படியே நான் போய் பக்கத்தில ஸ்டேடியம் இருக்கு. நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். அப்படின்லாம் ஏதோ சொல்றா. அதுக்கும் அவங்க அம்மா எதுவுமே கண்டுக்கல. இதான்டா சான்ஸ்ன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பார்க்குறா. அப்படியே எஸ்கலேட்டர் மேல போயிட்டுருக்கிறதுல, இவ ஆப்போசிட் சைட்ல கீழ நடந்து வந்துட்டே இருக்கா. அப்படி நடக்கும்போது, மேல ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரோன் மாதிரி ஒரு ரோபோட் என்ன பண்ணுது, அவள டிடெக்ட் பண்ணி, "நீ ராங் சைட்ல வர. நீ சரியா லைன்ல போ" அப்படிலாம் சொல்லி பேசுது. ஸோ, இப்படி செக்யூரிட்டி ரோபோட்ஸ் எல்லாமே மெய்ய பார்த்துட்டு, "இங்க போக்கூடாது, அங்க போடக்கூடாது" அப்படின்லாம் சொல்லி பின்னாடி தொரத்திட்டே வந்தோனே, இவளுக்கு எங்க போறதுன்னே தெரியாம டைரக்ஷன் மாறி, எப்படியோ வந்து ஒரு ஸ்லைடு மாரி ஒரு இதுக்குள்ள போய் தெரியாம விழுந்துர்றா. அதுவும் ஸ்வைங்குன்னு அப்படியே போய் அவள போய் வேற ஒரு இடத்துல லேண்ட் பண்ணிருது. அப்படி லேண்ட் ஆன உடனேயே அங்க பார்த்தா, ஒரு லேப் கோட் மாரி போட்டுட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. அத இவ மெய் என்ன பண்றா, பார்த்துடுறா. ஆனா எதுவும் சவுண்ட் போடாம அமைதியா அப்படியே நின்னுக்கிறா. அவர் போனதுக்கப்புறம் அவர் யார்ட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே உள்ள போய் பார்த்தா தான், ஒரு அன்ஃபினிஷ்ட் முடிக்காத ஒரு அசெம்பிள் பண்ணாத ஒரு ரோபோட் ஒண்ணு இருக்கு. அத அப்படியே பார்க்குறா. ஃபர்ஸ்ட்டு கண்டுக்காம அப்படியே போயிரலான்னு நெனைக்கிறா. அப்புறமும் அவளுக்கு அத திரும்பி பார்க்கணும்னு தோணுது. திரும்பி பார்த்தா, "என்னது இது?" அப்படின்ற மாரி அதோட விரல ஒரு விரலால அப்படின்னு டச் பண்றா. அப்படி டச் பண்ண நிமிஷத்துல அங்கங்க ஒரு ஒரு மிஷினா வந்து அந்த ஃபுல் ரோபோட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிருது. எல்லா பார்ட்ஸையும் மாட்டி விட்டு ஒரு ஹியூமன் மாதிரி அந்த ரோபோட்ட ரெடி பண்ணிருது. அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த ரோபோட் வந்து கண்ணெல்லாம் முழிச்சு ஹாய், ஹலோ அப்படின்லாம் பேசுது. அதுக்கு அவ "என்ன பேசுது?" அப்படின்னு சொல்லிட்டு "போ ஸ்டூபிட் ரோபோட்" அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுர்றா. திட்டினோனே "ஸ்டூபிட் ரோபோட்டா?" அப்படின்னு அந்த ரோபோட்டும் வந்து அவகிட்ட பேசுது. அவள ஃபாலோ பண்றதுக்காக ரெடி ஆகுது. "நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறா. "நான் உன்ன ஃபாலோ பண்ண போறேன்" அப்படின்னு சொன்னோனே, "நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் கிளம்பு" அப்படின்ற மாரி இவளும் சொல்றா. இவகிட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக் பேக பேக் பேக என்ன டங் ட்விஸ்டர் மாரி இருக்கு. ஓகே. அவளோட பேக்க அவ விட்டுர்றா. ஸோ, அந்த இடத்துலயே அந்த செக்யூரிட்டி ரோபோட்டும் வந்து, அவள வந்து "இங்கெல்லாம் நீ வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு போயிடுறா. இவளும் அந்த பேக்க அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ஸோ, நம்மளோட அந்த ஹீரோ ரோபோட் என்ன பண்ணுது, அந்த பேக்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ள கியூட்டான பென்சிலு, எரேசர் இப்படிலாம் வச்சிருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன காட்டுறாங்க. இங்க தான் நம்ம வில்லனோட இன்ட்ரோடக்ஷன்.
இவன் அப்படியே ஒரு குடுமியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஜிம் பாடி மாரி நடந்து போயிட்டுருக்காரு. எங்கன்னா, இந்த புது ஃபோனு, இல்ல ஐபேடு இது மாரியெல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா, எப்படி அந்த சிஇஓ ஆஃப் த கம்பெனி எல்லாம் போய் அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த மாரி. இந்த மொத்த கூட்டமும் வந்திருக்கிறதே இவருக்கு தான். இவரு இங்க ஜென் 6 அப்படிங்கிற ஒரு ரோபோட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு புதுசா. அதோட லான்ச்சுக்கு தான் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்க. அங்க தான் மெய்யோட அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் அப்படியே பயங்கர ஃபேன் போல. சும்மாவே ரோபோட்ஸோடயே பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு ரோபோட் லான்ச்சுக்கு வந்து அவங்களோட எக்ஸைட்மென்ட்டுக்கு அளவே இல்லாத மாரி குதிச்சுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மெய்ய கூட்டிட்டு வந்து அந்த செக்யூரிட்டி ரோபோட்டும் அவங்க அம்மா பக்கத்திலேயே விட்டுட்டு போயிடுச்சு. அவளுக்கா செம்ம கடுப்புல நிக்கிறா. எல்லாரும் அத பார்த்து பயங்கரமா சியர் பண்றாங்க. அவ ஒருத்தி மட்டும் அப்படியே கோவத்துல புடிக்காம அப்படியே நின்னுட்டு இருக்கா. எல்லாருக்குமே ஒரு ஜென் 6 ரோபோட்ட நாங்க ஃப்ரீயா குடுக்க போறோம் அப்படின்னு அந்த ரோபோட்டே வந்து மைக் எடுத்து சொல்லுது. அப்படி சொல்லி முடிச்சோனே அந்த இதுவும் முடியுது. அந்த சிஇஓ என்ன பண்றாரு, அங்கருந்து அப்படியே கிளம்புறாரு. போற வழியெல்லாம் அப்படியே முகத்துலலாம் ஆட்டோகிராஃப் போட்டுட்டே போறாரு. அவர் கூடவே ஒரு ஜெயன்ட்டான ஒரு ரோபோட்டும் பின்னாடியே போகுது. அவரோட பாடி கார்ட் போல. ஸோ அதுவும் அப்படியே போகுது. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு, இப்படின்னு உள்ள பிரைவேட்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு ஸ்டெப் பண்ண உடனேயே அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன பார்க்கணுமே! மூஞ்சி அப்படியே சிரிச்ச மூஞ்சி வந்து உம்முன்னு ஆயிடுச்சு. ஏன்னா, அவர் பயங்கர டெரரான ஆளாமா. அதனால அப்படி காட்டுறாங்க. இந்த டெரரான அந்த வில்லன் வந்து யார போய் மீட் பண்றாருன்னா, ஒரு லேப் கோட்லாம் போட்ட ஒரு டாக்டர் ரைஸ் அவர் பேரு. அவர தான் அந்த மெய் வந்து அந்த ரூம்ல பார்த்துருப்பா. இவர தான் இங்க பார்க்குறாங்க. என்னன்னா, இந்த வில்லனும், டாக்டர் ரைஸும் தான் ஒரு டீம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த ஜென் 6ன்னு இப்ப ரிலீஸ் பண்ண போற இந்த ரோபோட்டையும், இந்த டாக்டர் தான் நெறைய கோடிங்லாம் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. அதனால அவர் ரொம்ப டென்ஷனா அந்த வில்லன் ரோபோட்டுக்கு தெரிஞ்சிறக்கூடாதுன்னு மறைக்க வேற செய்றாரு. அந்த வில்லனும் என்ன பண்றாரு, "இல்ல நம்ம இத கண்டிப்பா லான்ச் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்றாரு. அதுக்கு இந்த டாக்டர் ரைஸும் வந்து பயந்துகிட்டே, "ஓகே சரி ரெடி பண்ணிடுறேன்." அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்படி ஒத்துட்டு இந்த டாக்டர் ரைஸ் அவரோட ரூம்க்கு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த அசிஸ்டன்ட் ரோபோட் ஒண்ணு இருக்கு. இந்த டாக்டர் ரைஸ்க்கு. அது அவர் தலைக்கு மேல அப்படியே பறந்துகிட்டே வந்துட்டே இருக்கும்போது, "நீ ஃப்ரீயா இருக்கேன்னா நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லவா?" அப்படின்னு கேட்குது. "என்ன? சீக்கிரம் சொல்லு" அப்படிங்கிறாரு டாக்டர் ரைஸ். அதுக்கு அந்த பறந்துட்டே இருக்க அசிஸ்டன்ட் ரோபோட் சொல்லுது, ஏன் தெர்ல நீ சீக்ரெட்டா ஒரு ரோபோட் பண்ணிட்டு இருந்தல்ல, அந்த ஹீரோ ரோபோட்ட" சொல்றாரு. அந்த ஹீரோ ரோபோட் வந்து திடீர்னு கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளிய போயிருச்சு அப்படின்னு சொல்றான். "என்னது? வெளியில போயிடுச்சா?" அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகி அங்க ஓடிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா, நம்மளோட ஹீரோ ரோபோட்ட அந்த மொத்த லான்ச் நடந்த ஏரியாக்குள்ளேயும், அந்த மெய்ய வந்து தேடிட்டே இருக்கு. அவளோட பேக்கையும் கையில வச்சுக்கிட்டு, அந்த பேகுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளையா எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு, அதில மெய்யோட ஃபேமிலி ஃபோட்டோவ வேற பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு மெய்யோட ஃபேஸ எல்லாரோடையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டுருக்கு. அப்பன்னு மெய்ய கண்டுபிடிச்சுட்டா, அவங்க அம்மாவும் மெய்யும் வெளியில டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அத வந்து இந்த ரோபோட் பார்த்துருச்சு. சரி கண்டுபிடிச்சிட்டோமே, போய் பேக்க குடுத்துடலான்னு நம்ம ஹீரோ ரோபோட் போலான்னு பார்க்கும்போது, ஒரு செக்யூரிட்டி ரோபோட் வந்து அத ஸ்டாப் பண்ணி, "நீ இங்கலாம் வரக்கூடாது. நீ உள்ள தான் போகணும்." அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்படி பண்ண உடனே எவ்வளோ தான் இந்த ஹீரோ ரோபோட் சொல்லி சொல்லி பார்த்தாலும், இந்த செக்யூரிட்டி ரோபோட் விடுறதாவே இல்ல. அங்க மெய்யோட டாக்ஸியோ கிளம்பிருச்சு. அப்ப செம்ம கடுப்பாகி என்ன பண்ணுது, இப்படி கைய வச்சு ஸ்வைங் அப்படின்னு ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு. அப்படியே ஸ்வைங் அதான் ஒரு ஸ்வாட வெளிய எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சத்தம். அவ்வளோதான் கேட்டுச்சா, ஆ அதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி ரோபோட் என்ன பண்ணுது, வாக்கி டாக்கில ஐ திங்க் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கப் தேவை அப்படின்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் எங்கேயோ குடுத்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ரோபோட் வந்து சூப்பரா ஸ்பெஷலா வந்து வெப்பன்ஸோட டிசைன் ஆயிருக்கு போல. அந்த சத்தம் வந்துச்சே ஒரு ஸ்வைங்குன்னு, அதில என்ன ஆயிருக்கு, இந்த செக்யூரிட்டி ரோபோட் 2ஆ அப்படியே கட் ஆகி பொளந்துருச்சு. இந்த ஹீரோ ரோபோட் என்ன பண்ணுது, அந்த டாக்ஸி பின்னாடியே ஃபாலோ பண்ணி எவ்வளோ வேகமா போக முடியுமோ, அவ்வளோ வேகமா சேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த உள்ள உட்காந்துருக்கால்ல மெய், அவளுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாம,
பாட்ட கேட்டுக்கிட்டு டாக்ஸில போயிட்டுருக்கா. ஆனா பின்னாடி ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டுருக்கு. இந்த சேசிங், ஃபைட்டிங், பிளாஸ்ட் ஆகுறது அப்படி இப்படின்னு ஒரு மினி எந்திரன் 2ஓட கிளைமேக்ஸுன்னே காட்டிட்டுருக்காங்க. அவ்ளோ பெரிய வயலன்ட்டான சண்டை நடந்துட்டுருக்கு பின்னாடி. ஆனா இந்த சண்டையில என்ன ஆகுது, நம்மளோட ஹீரோ ரோபோட்டுக்கும் நல்லா அடிபட்டுருது. ஸோ அது அப்படியே ஒரு தகர டப்பா மாரி ஒரு சவுண்டோட தான் லாஸ்ட்ல எந்திரிக்குது கீழ விழுந்து. அப்ப யாருமே அத பார்க்கல. ஸோ அப்படி அது எந்திரிக்கும்போது, இப்படின்னு ஒரு ஸ்வைங்குன்னு ஒரு கைய இப்படின்னு பண்ணும். ஏதோ ஸ்வைங்கு ஸ்விங்குன்னு சவுண்ட் மட்டும் குடுக்குறேன்ல. நிஜமாவே அந்த சவுண்ட் தான் வரும் அதுல. ஸோ அப்படி வந்தோனே என்ன ஆகுதுன்னா, அதோட உடம்புக்குள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமே எது எது டேமேஜ் ஆயிருக்கு, எது எது நல்லா இருக்கு, அதெல்லாம் வந்து அப்படியே அதுக்கு தெரியும் விஷுவலா. அதுல என்னன்னா, அதோட கோர் மெமரி அது வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதனால அத எடுத்து அது வெளிய போட்டுரும். மிச்சம் இருக்கிற மெமரி வந்து ஒரு 72 ஹவர்ஸ்ல வந்து ஃபில் ஆயிரும். அப்படி ஃபில் ஆயிடுச்சுன்னா, அந்த ரோபோட் வந்து டை ஆயிரும் போல. ஸோ 72 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மெமரீஸ மட்டும் தான் அது வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்குள்ள அது ஃபில் ஆயிரும். இல்லன்னா அதுக்கு வேணும்னா அது கொஞ்சத்த டெலீட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ரோபோட்க்கு இப்போ ஒரு பிரச்சனை. பட் ஸ்டில் அது வந்து மெய்யோட பேக்க வந்து எப்படியோ பக்கத்துல எங்கேயோ கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ எடுத்து பார்த்தா அந்த பேக்ல வந்து அதோட ஸ்கூலோட பேரெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அத பார்த்துச்சுது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல மேய காட்டுறாங்க. இங்க பார்த்தா டீச்சர் உட்காந்து ஃபோன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதிலா ஒரு ரோபோட் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. ஆனா, உள்ள ஸ்டூடண்ட்ஸ் யாரும் அத லிசன் பண்ற மாரி இல்ல. ஆளுக்கு ஒரு ரோபோட்ட வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீன்ல, அப்புறம் விஆர் மாரி கண்ல மாட்டிக்கிட்டு, அதுல ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. இவ அப்படியே சுத்தி பார்க்குறா. இதெல்லாம் ஒரு கிளாஸு, இது வேற நான் பார்க்கணுமா? அப்படின்னு அவளுக்கு சுத்தமா இந்த மாரி சுத்தி ரோபோட்டா இருந்துகிட்டு அவ நடுவுல உட்காந்துருக்கிறது புடிக்கவே இல்ல. அவ ஹாப்பியா இருக்கிற மாரி அடுத்த சீன்லயே என்ன காட்டுறாங்கன்னா, அவ ஃபுட்பால தாறுமாறா விளையாடுறா. யாருமே இல்லாத கிரவுண்ட்ல அவ மட்டும். ஆனா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கேங் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அப்படி பாஸ் பண்றாங்க. அது ஸ்டூடண்ட்ஸே கிடையாது. பாதி பேர் தான் ஸ்டூடண்ட்ஸ். பாதி வந்து அதில ரோபோட்ஸ், ரோபோட்ஸ்ன்னு மனுஷங்க கூடவே இருக்குல்ல, அந்த மாரி ரோபோட்ஸ். இப்படி அவங்க எல்லாரும் பாஸ் பண்ணி போம்போது, அந்த கிரீன் வுட்ன்னு அதில ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல ஒரு வெள்ள முடிக்காரி. வெள்ள முடிக்காரின்னு வச்சுக்கோ. அதான் ஈஸியா இருக்கு. ஸோ அந்த வெள்ள முடிக்காரி என்ன பண்றா, "நீ என்ன இவ்ளோ நல்லா விளையாடுற? உன்கிட்ட ஒரு ரோபோட் கூட இல்ல. உனக்கு யார் சொல்லிக் குடுத்தா இந்த மாரிலாம் ஃபுட்பால் விளையாட?" "ஓ! உங்க அப்பாவா? அவர் தான் போயிட்டாரே!" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ பத்தி பேசணும்னா மெய்க்கு செம்ம கோவம் வந்துருது. அதனால வந்து பால வச்சு ஒரே எத்து அந்த வெள்ள முடிக்காரியோட மூக்கு அப்படியே ரெட் ஆயிருது. அது ஆனோனே அவ சும்மா இருப்பாளா? அடுத்து அவ புல்லி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போயி மெய்ய வந்து "புடிச்சுக்கோங்கடா எல்லாரும்" அப்படின்னு சொல்லி சுத்தி அந்த ரோபோட்ஸ் மெய்ய வந்து கைய புடிச்சுக்குது. இவ போய் மூக்குலயே ஒரு குத்து விடுறா. இப்படி 2 பேருக்குள்ள ஒரு சண்டையோட அந்த சீன் அங்க முடியுது. லைஃபே அப்படி பயங்கர சோகமா, அவளுக்குன்னு யாருமே இல்லாம, ஒரு பர்சனலான ஒரு டச்சே இல்லாத ஒரு உலகத்துல அவ மட்டும் தனியா வாழ்ற மாரி அவ ஃபீல் பண்றா. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே, அவ ஒரு பாத்ரூம்ல போயி அவளோட முகத்த கழுவி பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு, ரெஸ்ட் ரூம்குள்ள போனா கூட, அந்த உட்கார்ற WC கூட வந்து ஒரு ரோபோட்டா இருக்கு. அது கூட அவளுக்கு பிடிக்காம கதவ டம்முன்னு மூடிட்டு வீட்டுக்கு வந்துர்றா. வந்தா வீட்டுக்கு வெளியில மெயில் பாக்ஸ். அதுவும் வந்து மெயில் வந்திருக்குன்னு சொல்லி, அது ஒரு ரோபோட். சரி அத விட்டுட்டா, அடுத்தது வீட்டுக்குள்ள போறதுக்கு கதவ ஓப்பன் பண்ணா, அதுவும் ரோபோட். அதுவும் ஏதோ பேசுது. ஸோ எல்லாமே மிஷின். எல்லாமே வந்து ஃபேக்கு. எதுவுமே மனுஷன் கிடையாது. உள்ள போனா அவங்க அம்மா. கண்ல விஆர் மாட்டிக்கிட்டு ஏதோ தாய்ச்சி மாரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ பண்றாங்க. அந்த ரோபோட் அந்த கியூபாட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வீட்லயே ஒரு ரோபோட். அதுவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் அத பண்ணிட்டுருக்காங்க. இவள பார்த்தா இவங்க வந்து திரும்பி கூட பார்க்காம, "நான் முடிக்க போறேன். நான் வந்து டின்னர் பண்ணி தரேன்" அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க முடிக்கல. இவளும் அப்படியே உள்ள வந்து ஒரு நூடுல்ஸ் டப்பாவ எடுத்து அதில தண்ணி ஊத்தி சாப்பிடலான்னு போறா. அந்த டப்பாவும் வந்து ஒரு ரோபோட் தான். இவளே சாப்பிட போம்போது, "என்ன நல்லாருக்கா?" அப்படின்னு அந்த டப்பா கேட்குது. அதுவும் அவளுக்கு செம்ம கோவம் வருது. தூக்கி எப்படியோ வச்சுட்டு போயிடுறா. அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டஸ்ட்பின் வருது. அதுவாவே உள்ள போய் விழுந்துக்குது. எல்லாமே ஒரே வந்து ரோபோட் உலகமா இருக்கு. வீட்ல இருக்கிற மேல இருக்கிற ரூமுக்கு அவ போறா. அப்படி போம்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, "நீ டீனேஜர் ஆயிட்டியா? என்னைய பார்க்க கூட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி. அதுக்காக "இல்லம்மா, அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அவளுக்கு அடிபட்டுருக்கிறது தெரியுது. அவங்க அம்மாவும் பக்கத்துல வந்து, "யாரு? அந்த பசங்க தானா? திரும்பவுமா?" அப்படின்னு சொல்லி அவள கேட்டுட்டு, சில நேரம் நீ தனிமைய உணர்வ. ஆனா,
ஒரு ரோபோட் இருந்துச்சுன்னா, நீ அப்படி நெனைக்க மாட்ட." அப்படின்னு அவங்க அம்மாக்கு விஷயமே புரிஞ்சுதா, இல்ல புரியாத மாரி நடிக்கிறாங்கன்னாலே தெரியல. இவளோ செம்ம கடுப்பாகி, "உங்களுக்கு புரியுதா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. அப்படி போனோனே மேல அவங்க ரூம்ல அவ ஒரு பெரிய ஓவர் சைஸ்டு டீ ஷர்ட்ட போட்டுக்கிறா. அத ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறா. மேபி அவங்க அப்பாவோட டீ ஷர்ட்டா இருக்கும். அவ ரொம்ப மிஸ் பண்றா அவங்க அப்பாவ. அவங்க ஒரு ஃபேமிலியா இல்லங்கிறதே அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கீழயும் அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமா, அந்த ரோபோட் என்னதான் கூடவே பேசிட்டே இருந்தாலும், அவங்க அம்மாவும் தனிமையா தான் இருக்காங்க. வேற வழியே இல்லாம அந்த ரோபோட் கூட அவங்க ஹேப்பியா இருக்கிற மாரி மாத்திக்கிட்டாங்க அவ்வளோதான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த ஹீரோ ரோபோட்ட சேஸ் பண்ணிக்கிட்டு வந்த ரோபோட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ரோபோட் வந்து கடைசியா ஹீரோ ரோபோட் கீழ விழுந்த இடத்த எப்படியோ வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்த வந்து பாக்குது. அத ஸ்கேன் பண்ணி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அதோட கோர் மெமரி அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும்ல, அத வந்து அது தூக்கி போட்டு போயிருக்கும் அங்க. அத எடுத்து வச்சுக்குது. அங்க கட் பண்ணா, நம்ம ஹீரோ ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டைம்ல அது எப்படியோ மெய்யோட வீட கண்டுபிடிச்சு, அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டு வாசல்ல கதவ தொறந்து உள்ள வந்தா, அந்த டாக் வந்து வெளிய வந்து வொவ் வொவ் வொவ்வுன்னு கொலைக்கும்ன்னு பார்த்தா, அப்படி கொலைக்க தான் செய்யுது. ஆனா, நம்ம ஹீரோ ரோபோட்டுக்கு அது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி எல்லாமே புரியுது. பார்த்தா நாய் வந்து எல்லாத்தையுமே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கு. நாய்ன்னு சொல்லக்கூடாது. அதோட பேர் வந்து மோமோ. இந்த மோமோ என்ன செய்யுது, "இது என்னோட வீடு. இது மோமோவோட வீடு." அது இது பீப் 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 பீப்ன்னு இருக்கு. என்னன்னா, அந்த பீப் ஃபுல்லா கெட்ட வார்த்தை. அவ்ளோ கெட்ட வார்த்தைய அது பேசிட்டு இருக்கு. அப்படியே வந்து அந்த சத்தம் கேட்டு மெய் வந்து வெளிய வரா. அப்படி வெளிய வந்தோனே, "என்ன நீ என்ன பண்ற இங்க ஸ்டூபிட் ரோபோட்?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, நான் ஒரு ஸ்டூபிட் ரோபோட் தான். உன் பேக் குடுக்க வந்தேன்." அப்படின்லாம் அது சொன்னோனே, "சரி ஓகே பரவால்ல. தேங்க்ஸ். ஆனா நீ வந்து இங்க எனக்கு தேவையில்ல. நீ இங்கேருந்து போயிடு." அப்படிங்குது. அப்போ அந்த ரோபோட் அப்படியே முழிச்சிட்டுருக்கு. சரி போலாமான்னு கிளம்புறப்போ என்ன ஆகுது, மெய்க்கு வந்து பிரஷிங் டைம் போல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதனால அது ஏதோ பேரன்டல் கண்ட்ரோல் போட்டிருப்பாங்க போல பிரஷ்ஷுக்கு. அங்க தான் எல்லாமே ரோபோட் ஆச்சே. அதனால அந்த பிரஷ்ஷும் ரோபோட் தான். அந்த பிரஷ் என்ன பண்ணுது, விண்டோ வழியா பறந்து வந்து மெய்க்கு வந்து பல்லு தேய்ச்சு விட்றதுக்காக வருது. அவளும் அது கூட போராடிட்டு இருக்கா. சண்டை போட்டுட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோ ரோபோட் என்ன பண்ணிருது, அந்த பிரஷ்ஷ பிரஷ் ரோபோட் இருக்குல்ல, அத ஒரே ஷூட்டு தான். கையில கிளக் கிளக் கிளக்ன்னு ஏதோ சவுண்ட்லாம் வருது. ஓப்பன் பண்ணுது. கன்ன வச்சு ஒரே சுடு. செதறிருது அந்த பிரஷ்ஷு. இத பார்த்த உடனே மெய் கேட்கிறா, "இது என்னது?" அப்படின்னு. நம்ம ஹீரோ ரோபோட்டும், "இது ரைஃபிள். எனக்கு இன்பில்ட்டா இருக்கு." அப்படிலாம் சொன்னா. ஸோ இவளுக்கு என்னமோ ஒரு ஐடியா வந்து மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. ஸோ அதுகிட்ட நல்ல விதமா பேசி, எப்படியோ வந்து அவளோட வீட்லயே கராஜ் மாரி ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ரோபோட்ட தங்க வச்சுர்றா. அவளும் போய் ரூம்ல படுத்துக்கிறா. அப்படி தங்கிட்டு இருக்கிற அந்த ரோபோட்டுக்கு வந்து 48 ஹார்ஸ்ல அதோட மெமரி ஃபில் ஆயிரும்னு அதுக்கு வந்து வார்னிங் அலர்ட் வருது. அப்படி இருக்கிறப்போ, அதோட மெமரீஸ் எல்லாத்தையும் அப்படியே ஸ்வைங்குன்னு ஒரு இது பண்ணோனே, அது முன்னாடி டிஸ்ப்ளே மாரி எல்லாம் வருது. அதுல மெய்யோட மெமரிய மட்டும் விட்டுட்டு, மத்த ஏதாவது ஒரு மெமரிய வந்து டெலீட் பண்றதுக்காக அது பாக்குது. அப்படி அந்த மோமோ வந்து கத்திட்டு இருந்துச்சுல்ல, அந்த மெமரிய டெலீட் பண்ணிட்டு, அங்க கட் பண்ணி நம்ம வில்லன் சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த டாக்டர் ரைஸ் இருக்கார்ல, அவர வந்து நம்ம குடும்பி வச்சிருக்கிற ஜிம்மு வில்லன் இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. "வாயா உன்ட்ட பேசணும்" அப்படின்னு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது, அந்த ஜிம் வில்லன் இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஜெயண்ட்டான ஒரு ரோபோட் ஒண்ணு அவரு கூடவே இருக்குது. ஓகே. அத நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ, இப்ப என்ன சொல்றார்ன்னா, "நீ ஏதோ ஃப்ரீ டைம்ல வேற ஏதோ ஒரு ரோபோட் பண்ணிட்டு இருந்தியே, அந்த மாரி அந்த சைடு வேலையெல்லாம் வந்து அப்புறம் பண்ணிக்கோ. மொதல்ல எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரீயா குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த ஜென் 6 அத ஏதோ பண்றதுல வந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து எல்லார் வீட்லயும் இருக்கணும்." அப்படின்னு நம்ம குடும்பி வச்சிருக்கிற வில்லன் வந்து அ இன்டைரக்ட்டாவா இல்ல, டைரக்ட்டாவே நம்ம டாக்டர் ரைஸ் இருக்கார்ல, அவர வந்து மிரட்டுறாரு. "அப்படி மட்டும் நீ பண்ணலன்னா மவனே நீ இவரும் சரி ஓகே அப்படின்றாரு. பயந்துக்கிட்டே ஒத்துக்கிறாரு எல்லாத்துக்கும். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல அந்த புலி பண்ணாங்கல்ல பசங்க எல்லாரும். அங்க அந்த பசங்க பிளஸ் ரோபோட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மெய் என்ன பண்றா, பயங்கர கான்ஃபிடென்ட்டா போய் என்ட்ரி குடுக்குறா. அப்படி அவ கான்ஃபிடன்ஸ்க்கு காரணம் யாரு? அந்த ஹீரோ ரோபோட். அதுவும் அவ கூடவே தான் வந்திருக்கு. அப்போ அந்த புலி பண்ண பசங்கள்ல அந்த பொண்ணு கேட்குறா, அந்த வெள்ள முடிக்காரி கேட்குறா, "என்ன ரொம்ப ஓவரா பண்ற மாரி இருக்கு?" அப்படின்னு. அப்படி கேட்டுட்டு அந்த புலி பண்ண கேங்ல இருந்த அந்த ரோபோட்ஸ் எல்லாமே இவள வந்து அட்டாக் பண்ண வரம்போது, கரெக்ட்டா நம்ம
ஹீரோ ரோபோட் என்ன பண்ணுது, ஒரு ரோபோட்ட அப்படியே தூக்கி போட்டு மேல வச்சு ஒரு ஷூட்டு தான். அப்படியே வானத்திலேயே வெடிச்சு சிதறி மழையா பொழியுது. அத பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. அங்க இருந்து எந்தெந்த விஷயம்லாம் சின்ன சின்ன பொருள்ல இருந்து எதெல்லாம் ரோபோட்டா இருக்கோ, அது எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. அவங்கள எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு 4 செக்யூரிட்டி ரோபோட்ஸ் அவங்கள சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல நைட் ஆனோனே, அந்த ரோபோட் என்ன பண்ணுது, வந்து அதோட மெமரீஸ்ல எது எதெல்லாம் வந்து மெய் இல்லாத மெமரீஸோ, அதெல்லாம் அப்பப்போ டெலீட் பண்ணிக்குது. ஏன்னா, அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா, அதால வந்து அதுக்கப்புறம் வொர்க் ஆக முடியாதுல்ல. ஸோ, அதனால அதையும் வந்து அது சைலன்ட்டா ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல நம்மளோட அந்த குடுமி வச்சிருப்பார்ல ஒரு வில்லன். அவர வந்து ஒரு டிவி ஷோக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. இன்வைட் பண்ணி அவங்க நியூ லான்ச் பண்ண போற அந்த ஜென் 6 ரோபோட்ட வந்து ஏதேதோ ஆக்டிவிட்டிலாம் பண்ண வச்சு அப்படி பார்த்துட்ருக்காங்க. இவரும் ரொம்ப பெருமையா எங்க ரோபோட்லாம் இப்படி, அப்படின்னு அப்படி அளந்து விட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹோஸ்ட் என்ன பண்றான், சரி ஓகே. உங்க கம்பெனி ரோபோ இப்படி அப்படின்றீங்க. இந்த வீடியோ கிளிப்ப பாருங்க. இதுவும் உங்களோட ரோபோட் தானே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரோபோட் என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் வந்து பப்ளிக்கா பண்ணுச்சோ, அது எல்லாத்தையும் ஒரு கிளிப்பா எடுத்து போட்டு காட்டி, இது உங்களது தானேன்னு கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வில்லன் என்ன சொல்றாரு, வாய்ப்பே இல்ல. எங்க ரோபோட் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. இந்த இந்த மாதிரி வந்து மக்களுக்கு எதிரான ஒரு ரோபோட்ட நாங்க என்னைக்குமே செய்ய மாட்டோம். நாங்க எப்பவுமே பீப்பிள கனெக்ட் பண்றதுல தான் இருப்போம். அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதிலாம் குடுத்து அங்கேருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம மெய், அப்புறமா வந்து அந்த டாக் மோமோ, அப்புறம் நம்மளோட ஹீரோ ரோபோட். இவங்க எல்லாரும் ரொம்ப சீக்ரெட்டா ஸ்னீக் பண்றாங்க அவங்க வீட்டுக்குள்ள. வெளிய எங்கேயோ போய் சுத்திட்டு, அப்படி வீட்டுக்கு வந்து அந்த கராஜ்ல அந்த ரோபோட்ட மறைச்சு வைக்கும்போது, அந்த ரோபோட் என்ன பண்ணுது, ரெட் கலர்ல லைட் எரியுது நம்ம ஹீரோ ரோபோட்க்கு. ரொபோட்டோ அத வந்து மெய்க்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஒரு ஹியூமன் மாதிரி. ஆனாலும் அந்த இடத்துல எப்படியோ அவ கண்டுபிடிச்சு கேட்குறான்றதுனால, அந்த ஹீரோ ரோபோட் என்ன பண்ணுது, ஆமா இந்த மாரி மெமரிய வந்து நான் டெலீட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, என்னோட பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆயிரும். என்னால அதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. ஓ! அது ரொம்ப கஷ்டம் தான் என்ன? சரி ஓகே. நான் ஹெல்ப் பண்றேன். எந்தெந்த மெமரீஸ் வந்து டெலீட் பண்ணலான்னு. அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண ஒரு மெமரிய வந்து மெய் டெலீட் பண்ண சொல்லுவா. ஆனா, நம்ம ஹீரோ ரோபோட்டோ, "இல்ல அது ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது." ஆனா, அவ என்ன சொல்லுவா, "ஓகே இல்ல, இல்ல என்னைய நீ ட்ரஸ்ட் பண்ணு. நான் தான் இங்க இருக்கேன்ல. அந்த மெமரி அவ்ளோ ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் கிடையாது." அப்படின்னு சொல்லி, அத வந்து டெலீட் பண்ண வச்சுர்றா. அப்படி டெலீட் பண்ண உடனேயே, மெய் என்ன பண்றா, ரோபோட் கிட்ட கேட்குறா, "இது உனக்கு ஹர்ட் ஆகுதா?" அப்படின்னு. அதுக்கு நம்ம ரோபோட்டோ, "எனக்கு தெரியல. ஒன்ஸ் அது இல்லன்னா, அது இல்லன்றது தான். அதுக்கு மேல எனக்கு அது இருந்ததுக்கான ஞாபகமே இருக்காது." அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்த மெய் என்ன பண்றா, அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு போன இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சேட் ஆகுறா. இந்த வில்லன் கேங்ல அந்த மெயின் வில்லன் இருக்கான்ல, அவன் டாக்டர் ரைஸ கட்டி போட்டு வச்சு, "நீ ஃப்ரீ டைம்லலாம் ஏதோ ஒரு ரோபோட்ட பண்றேன், எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கியே, அந்த ரோபோட் எங்க இப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டுறான். என்னன்னா, அந்த கிளிப் எல்லாத்தையும் இவனும் வந்து டாக்டர் ரைஸ் கிட்ட போட்டு காமிச்சு, "பாரு அந்த ரோபோட் என்னலாம் பண்ணி வச்சிருக்குன்னு. நீ மரியாதையா வந்து சொல்லு, இல்லன்னா நீயும் வந்து செத்து போயிடு." அப்படின்ற மாரி அவன மிரட்டி அவன கொல்றதுக்கு போறான். அப்போ அவன், "நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடு." அப்படின்னு சொல்லி கேட்டு, டாக்டர் ரைஸ் என்ன பண்றாரு, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, மெய் வந்து கூடவே இருக்கிறதையும் செக் பண்ணிட்டு, இவள கண்டுபிடிச்சா, நம்ம ரோபோட் எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஹீரோ ரோபோட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க கட் பண்ணா, அடுத்த நாள் மெய் எங்க போலாம்? யார் மண்டைய உடைக்கலாம்? யார காலி பண்ணலான்னு ரொம்பவே வந்து அ ஆர்வமா இருக்கா. இத வந்து நம்ம ஹீரோ ரோபோட் பார்த்துட்டு என்ன கேட்குதுன்னா, "நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் எதையாவது போய் அடிக்கிறோம், உடைக்கிறோம்? எதுக்கு? நம்ம போய் நல்லா ஜாலியா ஃபுட்பால்லாம் விளையாடலாமே!" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குது. அதுக்கு மெய்யோ, "நான் நெனச்சேன் நீ என்ஜாய் பண்றேன்ல நெனச்சேன்." அப்படின்னு. அப்புறம் மெய்க்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த உலகமே ரொம்ப தப்பா இருக்கு. அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த ஹர்ட்டிங்கான அந்த சம்பவம், அந்த சிச்சுவேஷன் இது எல்லாமே இந்த ரோபோட்ஸ்னாலயும், இந்த மாறுன உலகத்தினாலயும் தான். ஸோ, இந்த ஹீரோ ரோபோட்டும், மெய்யும் சேர்ந்து இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிறலான்னு தான் நம்ம மெய் நெனைக்கிறா. இந்த ரோபோட்டும் லைட்டா சொல்லி பாக்குது, ஏதோ சொல்ல வருது. ஆனாலும் இவ இப்படியே சொன்னதுனால, சரி ஓகே அப்படின்ற மாரி அந்த டைமுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. அடுத்த நாள் காலையிலயும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த புலி பண்ற கேங்க போய் பாக்க போறாங்க. அந்த இடத்துல தான் வந்து மெய் என்ன பண்றா, அவளோட மொத்த கோவத்தையும் காமிச்சு, அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண சொல்றா.
அந்த கோவத்தோட உச்சக்கட்டமா, நம்ம வெள்ள முடிக்கார பொண்ணையும் சேர்த்து அவளையும் பிளாஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ ரோபோட் என்ன பண்ணிருது, "இல்ல, இல்ல என்னால முடியாது. நான் ஹியூமன்ஸ வந்து ஹர்ட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி அந்த வெள்ள முடிக்கார பொண்ண வந்து ரிலீஸ் பண்ணி அங்கருந்து தப்பிக்க வச்சுடுறான். அப்போ மெய் கேட்குறா, "நீ என் ஃப்ரெண்டுன்னுல நெனச்சேன் நான் உன்னைய" அப்படின்னு சொன்னோனே, "நான் இப்பவும் உன் ஃப்ரெண்டு தான். ஆனா உனக்கு ஏன் இவ்ளோ கோவம்?" அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுல மெய்க்கு பயங்கரமா ரொம்ப அப்செட் ஆகி, அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ரோபோட் எப்பவும் போல வந்து அதோட மெமரீஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஃபுல் ஆயிட்டே வருது. அதனால ஒன்லி 8 ஹார்ஸ் லெஃப்ட் அப்படின்ற மாரி இருக்கனால, சில மெமரீஸ வந்து டெலீட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆ ஒவ்வொன்னையும் எடுத்து பாக்குது. மெய் பேசினது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது இதெல்லாம். ஆனா கூட அதுக்கு எதையுமே டெலீட் பண்ண மனசு வராதனால, அப்படியே விட்டுட்டு, அப்பதான் அங்க ஒரு முடிவு எடுக்குது நம்ம ரோபோட்டு. அதோட கோர் சிஸ்டம்ல இருக்கிற வெப்பன வந்து டெலீட் பண்ணிரலாம். இந்த வெப்பன் இருக்கனால தானே வந்து இந்த மாரிலாம் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாரி, அத டெலீட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்குது. இந்த விஷயத்த மெய் கிட்ட போய் சொல்லலான்னு போனா, அவ அங்க இல்ல. வேற எங்கேயோ போயிட்டு அப்படியே லோன்லியா அந்த டாகோட உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கா. அங்க நம்ம ஹீரோ ரோபோட் மெய்ய எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து நம்ம ரோபோட்ட வந்து கராஜ்ல விட்டுட்டு, அப்படியே நைஸா வீட்டுக்குள்ள வர பார்க்குற மெய். அப்படி வரும்போது அவங்க அம்மா உட்காந்து டாக்டர் ரைஸோட பேசிட்டு இருக்காங்க. அவரு அங்கேயே வந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு. அப்போ இவ, "இல்லம்மா நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்." அப்பலாம் சொன்னோனே, "நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த ரோபோட் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த ரோபோட்ட கூட்டிட்டு உள்ள வந்தோனே, டாக்டர் ரைஸ் அந்த ரோபோட்ட எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு, "ஓகே இதெல்லாம் ஓகே. நல்லா தான் இருக்கு. இந்த கோர் சிஸ்டம மட்டும் கொஞ்சம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். அப்படி பண்ணோனே உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து இருக்கும். அதுல நீ சரியாயிடுவ." அப்படின்னு அந்த ரோபோட் கிட்ட சொன்னா, "என்ன ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னோட ஓல்டு மெமரீஸ்லாம் போயிடும்." அப்படின்னு சொன்னோனே, மெய்யும் வந்து, "இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க." அப்படி இப்படின்னு சொன்னோனே, இந்த டாக்டர் ரைஸ் என்ன சொல்றாரு, "இல்ல இது வந்து சம்திங் ஸ்பெஷலான ஒரு ரோபோட்டு. இதுக்கு வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்கு. மனுஷங்கள வந்து ஒரு மாரி காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரோபோட் போல." இந்த டாக்டர் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லவரு. இந்த வில்லனோட இருந்தாலுமே, இவருக்கு ஏதோ சென்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு மக்கள வந்து ஏதோ கில் பண்றதுக்கு பிளான் பண்றான் இந்த வில்லன்னு. ஸோ, அத வந்து அந்த அழிவுலருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்ம டாக்டர் ரைஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம இந்த ஹீரோ ரோபோட்ட வெப்பன்ஸோட வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இத பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த வில்லன் ரோபோட்டும், அவர் கூடவே ஒண்ணு வருமே அப்படியே ஜெயிண்ட்டா ஒண்ணு. அந்த ரோபோட்டும் 2 பேருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. வந்து உடனே டாக்டர் ரைஸ் வந்து, "ஓகே. நீ பண்ணதெல்லாம் போதும். கிளம்புறியா?" அப்படின்ற மாதிரி அவன கழுத்த புடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறான். அப்போ நம்ம டாக்டர் ரைஸ் என்ன சொல்றாரு, "நீ என்னோட பழைய ஃப்ரெண்டு தானே. நீ உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நம்மளோட ஓல்டன் டேஸ்ல நீ நெனச்சு பாரு. மக்களுக்காக, ஹியூமன்ஸ்க்காக தானே நம்ம வந்து ரோபோட்ஸே மேக் பண்ணணும்னு நெனச்சோம். இப்ப ஏன் உனக்கு வந்து கொல்லணுன்றது மாரி தோணுது?" அப்படின்னு சொன்னோனே, என்ன எனக்கு கொல்ல தான் செய்யணும். எனக்கு மனுஷங்கள கொல்றது தான் என்னோட நோக்கமே." அப்படின்னு அவன் வாயாலயே அவன் அத சொல்லிடுறான். இத மெய்யும், அவங்க அம்மா எல்லாருமே கேட்டுர்றாங்க. அவங்க அம்மாலாம் வந்து இந்த வில்லனோட பயங்கரமான ஃபேனு. ஆனா, இப்போ என்ன ஆயிருச்சு, "என்னது இவன் இப்படி பேசுறான்?" அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா அத பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்பவே, அந்த பெரிய ஜெயண்ட் ரோபோட் என்ன பண்ணுது, நம்ம மெய்ய, அவங்க அம்மாவ எல்லாரையும் அட்டாக் பண்ண பாக்குது. அந்த ஸ்பாட்ல டக்குன்னு நம்ம ஹீரோ ரோபோட்ட அவங்க அம்மாவையும், மெய்யும் தூக்கிட்டு வெளியில போயிட்டோம்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்குள்ள. உடனே மெய் சொல்றா, "கம் ஆன் நீ வந்து உன்னோட வெப்பன வச்சு அவங்கள அட்டாக் பண்ணு" அப்படின்லாம் சொல்றா. அதுக்கு அப்போதான் அந்த ரோபோட் என்ன பண்ணுது, நம்ம மெய் கிட்ட உண்மைய சொல்லுது. "இல்ல என்னால இனிமே வெப்பன்ஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் அத வந்து டெலீட் பண்ணிட்டேன்." அந்த ஜெயண்ட்டான ரோபோட் தான் நம்ம ஹீரோ ரோபோட் கூட கன்டினியூஸா வந்து அட்டாக்கிங் மோட்லயே இருக்கு. அப்போதான் மெய் ஒண்ணு பார்க்குறா. இந்த வில்லன் இருக்கான்ல, அவன் தான் வந்து அந்த ஃபேஸ வச்சு அப்படியே அந்த ஜெயண்ட் ரோபோட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த ஜெயண்ட்டான ரோபோட்ட கண்ட்ரோல் பண்றான்னா, அந்த ஜெயண்ட்டான ரோபோட் தான் இவன கண்ட்ரோல் பண்ணுதா? இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரே உயிர் இருக்கிறது மாதிரி அந்த சீன்ல காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அங்க பார்த்தா, அவன் அவங்க அம்மாவ மட்டும் எப்படியோ தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இந்த ரோபோட் வந்து நம்ம மெய்ய காப்பாத்தி போயிட்டுருக்கு. இந்த ஜெயண்ட்டான ரோபோட் கிட்ட இருந்து.
ஸோ, இவன் மனுஷ ரூபத்தில இருக்க வில்லன் அவங்க அம்மாவ கடத்திட்டு போயிட்டான். இந்த மெஷினரி இவனோட இந்த ஹீரோ ரோபோட்டோட சண்டை போட்டுட்ருக்கு. அப்படி அவன் சண்டை போட்டு பிளாஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்து பாக்குது. ஆனா, எப்படியோ அங்கருந்து நம்ம ஹீரோவும், நம்ம மெய்யும், அந்த டாக் 3 பேரும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் லேண்ட் ஆயிட்டு, இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மெய் கேட்குறா, "நீ என்னதான் பண்ணியிருக்க? நான் உன்னைய நம்ப ஆரம்பிக்கிற டைம்ல ஏன் இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் தான் சொன்னேனே, என்னோட கோர் சிஸ்டத்துல நான் வெப்பன்ஸ டெலீட் பண்ணிட்டேன். ஆனா நீ ஏன் அப்படி பண்ண?" அப்படின்னு மெய் கேட்டா, "என்னால என்னோட ஸ்பெஷலான மெமரீஸ டெலீட் பண்ண முடியாது. அது எல்லாமே நீ தான். எனக்கு நீ தான் ரொம்ப ஸ்பெஷல்." அப்படிலாம் சொன்னோனே, மெய்க்கு வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீயே வந்து ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ரோபோட்டு. உனக்கு ஒரு மெமரீஸ் அது இம்பார்ட்டண்ட்டா? இல்ல என் அம்மா வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு பேரண்ட்ஸே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. நான் இனிமே உன்ன நம்ப மாட்டேன்னு ஒரு கோவத்துல அவளே போய் அவங்க அம்மாவ காப்பாத்தலான்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிர்றா. விடுவானா நம்ம ஹீரோ ரோபோட்டு? "நீ தனியா இல்ல. நானும் உன் கூட தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாவ காப்பாத்தலான்னு" 2 பேருமே முடிவெடுக்குறாங்க. ஸோ, அப்படியே அந்த ப்ராசஸ்ல 2 பேரும் திரும்பியும் நல்லா ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படி அங்க போயி அந்த டாக்டர் ரைஸ பாத்துர்றாங்க. பாத்து, "எங்க எங்க அம்மா? சொல்லு" அப்படின்லாம் சொன்னா, "எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நெனச்சா நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாத்தலாம்." அப்படின்லாம் ஏதோ சொல்ல வராரு. கரெக்ட்டா பின்னாடி பாத்தா, அந்த வில்லன் ரோபோட். அந்த வில்லன் ரோபோட் எப்ப வந்தாலுமே சாரி வில்லன் ரோபோட் இல்ல. நம்ம குடுமி வச்ச வில்லன். அவன் எப்ப வந்தாலுமே, அவன் பின்னாடியே அவனோட ஜெயிண்ட்டான அந்த பெரிய ரோபோட் இருக்குல்ல, அதுவும் வந்துருது. 2 பேரும் சேர்ந்து தான் வராங்க. அது பின்னாடி இருக்கு, இவன் முன்னாடி இருக்கான். அப்படி அவன் வந்தோனயே சொல்றான், "ஓ! அந்த மனுஷ பொண்ணா? அந்த அம்மாவ தேடுறியா நீ?" அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டோனே, அப்பதான் அவ புடிச்சிட்டா. "எதுக்கு நீ மனுஷ வுமன், ஹியூமன் வுமன் நீ ஏன் பேர் சொல்ற? அப்போ நீ ஹியூமனே இல்லையா?" அப்படின்ற மாரி ஏதோ ஒரு டவுட்ல வந்து கேட்குறா. அப்படியே மாத்தி மாத்தி இவங்க 4 பேருக்கும் சண்டை வருது. இப்போ அந்த வில்லன் என்ன பண்றான், ஒரு கன் மாரி ஒண்ணு வச்சு டாக்டர் ரைஸ வந்து இப்படின்னு ஷூட் பண்றான். அவன் மனுஷன் மாரி சாகாம திடீர்னு அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆயிடுறான். அவனும் ஒரு மனுஷனே கிடையாது. அவனும் ஒரு ரோபோட் போல. இவ்ளோ நாளா அவன நம்ம வந்து ஒரு மனுஷன்னு நெனச்சுட்டு இருந்தோம். இப்படியே இவங்க 4 பேரும் சண்டை போட்டு, ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இவங்களோட ஃபைட் வந்து கன்டின்யூ ஆயிட்டுருக்கு. அப்படி கன்டின்யூ ஆயிட்டு இருக்கிறப்போ, அவங்க அம்மாவையும் அந்த வில்லன் வந்து அங்க தான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். இத தேடிக்கிட்டே போன மெய் வந்து அவங்க அம்மாவ எப்படியோ காப்பாத்தி கூப்பிடும்போது, மனுஷ வில்லனுக்கும் இந்த மெய்க்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வருது. அப்படிதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, இந்த ஹியூமனா இருக்கிற ஒரு வில்லன் இருக்கான்ல குடுமி வச்சு, அவனும் மனுஷன் கிடையாது. டாக்டர் ரைஸும் மனுஷன் கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு ரோபோட்ஸ் தான். இந்த ரோபோட்டா சேர்ந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெறைய ரோபோட்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா மனுஷங்களோடையும் இருக்கிற அந்த கியூபாட் அப்படிங்கிற ரோபோட் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டியா எல்லார்கிட்டயும் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாரி ரோபோட்ஸ்குள்ள வந்து ஒரு பாம் மாரி ஒண்ண செட் பண்ணி, அத வந்து எல்லா மனுஷங்களோடையும் நல்லா பழக வச்சு, அப்படி கூட இருக்கும்போது அத பிளாஸ்ட் பண்ண வச்சு, நெறைய மனுஷங்கள வந்து கில் பண்ணணுங்கிறது தான் வந்து அந்த வில்லன் கேங்கோட ஐடியா. இதுக்கு டாக்டர் ரைஸ் வந்து எதிரா இருந்தாரு. ஆனா, இப்ப அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப இருக்கிறது என்னமோ இந்த குடுமி வச்ச வில்லன் தான். இப்ப இவனும் வந்து ஒரு ரோபோட்டுங்கிறது வந்து அங்க இருக்கிற கேமரால வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. அந்த ஹோல் இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே. இப்படி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே! இனிமே நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மெயினான வில்லன் என்ன பண்றான், எல்லா ரோபோட்ஸையும் அங்க இருக்கிறப்பயே பிளாஸ்ட் பண்ண வைக்கிறான். அது அங்கங்க பிளாஸ்ட் ஆகுது. இந்த பிளாஸ்ட்லேருந்து மெய் தான் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாத்தி ஒரே பெரிய போர்க்களமா அந்த இடமே இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவுல நம்ம ஹீரோ ரோபோட்டும், அந்த ஜெயண்டான ரோபோட்டும் 2மே அந்த மெயினான நடு இடத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ அவங்க அம்மாவ மெய் காப்பாத்திர்றா. அந்த இடத்துல தான் இந்த ரோபோட்டுக்கு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வருது. என்னன்னா, மெய்ய ட்ராப்பா யூஸ் பண்ணி இந்த வில்லன் ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்ல ஹீரோ ரோபோட்டுக்கு எதிர்ல சண்டை போடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். என்னன்னா, நம்ம கோர் சிஸ்டத்துல ஆல்ரெடி டெலீட் பண்ண வெப்பன வந்து ரீசெட் பண்ணி திரும்பியும் வெப்பன வர வைக்க போறான். எதுக்குன்னா, நம்மளோட ஹீரோயின் அதான் நம்ம மெய்ய வந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா இப்படி செஞ்சா என்ன ஆகும்? அவனோட மொத்த மெமரியும் லாஸ்ட் ஆயிரும். ஆனாலும் பரவால்ல. என்னோட மொத்த மெமரி லாஸ்ட் ஆனாலும் பரவால்ல. நான் இத செஞ்சு தான் ஆகணும்னு ஃபைனலி அந்த டெசிஷன் எடுத்து,
தன்னோட ஒவ்வொரு மெமரியா அப்படியே டெலீட் ஆக, டெலீட் ஆக, டெலீட் ஆக, அதோட வெப்பன்ஸ் எல்லாமே அதுக்கு திரும்பி வருது. அத வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டும் இருந்து, கடைசியில மொத்த வில்லன் அந்த பெரிய ஜெயண்ட்டான வில்லன், அந்த ஹியூமன் மாரி அந்த குடுமி வச்ச வில்லன், இவங்க எல்லாரையும் வந்து காலி பண்ணிருது நம்ம ஹீரோ ரோபோ. அப்போ நம்ம ஹீரோ ரோபோட் மே கிட்ட ஒரு விஷயம் சொல்லும். என்னன்னா, நம்மளோட மெமரீஸ் என்னவோ அதுதான் நம்ம. இதில நம்மளோட கெட்ட மெமரீஸ் எதுவுமே நல்ல மெமரீஸ மேக் பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு பெர்சனா தான் இருக்கணும். பேடான மெமரீஸ் வரதான் செய்யும். ஒருவேள வந்தாலும், அது திரும்பவும் நம்மள ஒரு நல்ல ஒரு பெர்சனா ஆக விடாம தடுக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ இதில சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமும் அந்த ஃபைட்டு போய்க்கிட்டே தான் இருக்கும். ஃபைனலி அதோட ஃபுல் பவர யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ரோபோட் எல்லா சண்டையும் பண்ணி, கடைசில ஒரு சார்ஜ் போன ஃபோன் எப்படி ஆயிரும், அந்த மாரி ஆஃப் ஆன மாதிரி அப்படியே நின்றும். அங்க மெய் ஓடி வந்து நம்ம பாப்பாக்கு "எனக்கு நீ வேணும்" அப்படின்லாம் சொல்லி அந்த ரோபோட் கிட்ட என்னென்னமோ பேசுவா. ஆனா அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு மோட்ல இருக்கும். அங்கேயும் அந்த வில்லன் வந்து சாகாம அப்படியே தொங்கிட்டு, பாதி கழுத்த சாய்ச்சுட்டு ஜெயண்ட்டான ரோபோட் வில்லன் என்ன பண்ணியிருக்கும், கீழ கிடக்கும். அந்த மண்டை மட்டும் தான் ஆடும். அந்த ஹியூமன் வில்லன் வந்து லைட்டா நடந்து வந்துட்டு, அப்பயும் ஷூட் பண்ண வர்றப்போ, அப்ப மெய் புரிஞ்சுப்பா, இது 2த்துக்குமே ஒரே உயிர் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ 2 வில்லனையுமே போட்டு தள்ளணும்னா, அந்த ஜெயண்ட்டான வில்லனோட மண்டைய மட்டும் கழட்டுற மாரி ஒரு அடி அடிப்பா. அதோட வேலை காலி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா மெய் ஓடி போயி, அந்த ஹீரோ ரோபோட்ட கட்டி புடிச்சு அழுவா. "நீ திரும்பி வந்துரு. அப்படியே மட்டும் போயிறாத" அப்படின்லாம் பயங்கரமா அழுவா. ஆனா, அது அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் மோட்லயே தான் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இத வந்து டச் பண்ண உடனேயே அதுக்கு கண்ணெல்லாம் வேலை செய்யுது. அது ஓப்பன் அப் ஆயி பேசுது. "ஹாய், ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒண்ணு கேட்குது. "வாட் இஸ் யுவர் நேம்?" அப்படின்னு. "உன் பேர் என்னன்னு?" கேட்டா, என்ன அர்த்தம்? அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பேச ஆரம்பிக்குது. இத கேட்ட உடனேயே மெய் அப்படியே உடைஞ்சு போயிடுறா. ஏன்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நம்ம இறந்து போறத விட, மறக்கப்படுறது தான் பயங்கரமான வலி இல்ல. அந்த வலி என்னன்னு அந்த ரோபோட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அத மெய்க்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் மெமரிய நான் லூஸ் பண்ணிருவேன், லூஸ் பண்ணிருவேன்னு. அப்போலாம் மெய்க்கு அது புரியவே இல்ல. ஆனா என்னைக்கு இந்த கேள்விய அந்த ரோபோட் வந்து மெய்க்கிட்ட கேட்டுச்சோ, அப்பதான் அவ பயங்கரமா அழுதா. இருந்தாலும் திரும்பி அந்த பழைய மெமரீஸ் எதுவுமே புதுசா நம்மளுக்காக இருக்கிற வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, திரும்பவும் அந்த ரோபோட் கிட்ட நல்ல நல்ல மெமரீஸ் எல்லாம் அவ கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கேயே இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு சூப்பரான மெசேஜோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.